வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க நாட்டின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா, பேபால், ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம், மைக்ரோசிப் டெக்னாலஜி, இன்ஃபிக்ஸ் ஹெல்த்கேர் மற்றும் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் ஆகிய 6 நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை, கோவை மற்றும் மதுரையில் 4100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புத்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் நோக்கத்துடன் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு சிறப்பான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கி வரும் தமிழ்நாட்டினை 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்கின்ற பொருளாதார இலக்கை அரசு நிர்ணயித்து அதற்கான முன்னெடுப்புகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். அந்த வகையில் நோக்கியா நிறுவனமானது பன்னாட்டு தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நுகர்வோர் மின்னணு நிறுவனமாகும். அந்த வகையில் சிறுசேரி சிப்காட்டில் உலகின் மிக பெரிய நிலையான நெட்வொர்க் சோதனை வசதி கொண்ட புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான புதிய ஒப்பந்தத்தை முதல்வர் ஸ்டாலின் மேற்கொண்டார். பேபால் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் அமெரிக்க பன்னாட்டு நிதி தொழில்நுட்ப நிறுவனமாகும். இது ஆன்லைன் பண பரிமாற்றங்களை அதிகரிக்கும் பெரும்பாலான நாடுகளில் ஆன்லைன் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இந்நிறுவனம் கோவையில் பொறியியல் மையத்தை நிறுவி செயல்பட்டு வருகிறது. ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம் நிறுவனத்திற்கு 300 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் கோயம்புத்தூர், சூலூரில் உபகரணங்களுக்கான தயாரிப்பு, மேம்பாட்டு மற்றும் உற்பத்தி வசதி அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை முதல்வர் ஸ்டாலின் கையெழுத்திட்டுள்ளார். மேலும் மைக்ரோசிப் நிறுவனத்துடன் புத்துணர்வு ஒப்பந்தத்தை முதல்வர் ஸ்டாலின் கையெழுத்திட்டுள்ளார். மேலும் இந்த ஒப்பந்த நிகழ்வில் மைக்ரோசிப் நிறுவனத்தின் மூத்த கார்ப்பரேட் துணைத் தலைவர் திரு பேட்ரிக் ஜான்சன் கலந்து கொண்டார். இன்ஃபிக்ஸ் ஹெல்த்கேர் நிறுவனம் கலிபோர்னியாவின் ஜான் ஜோஸ் நகரை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் இந்த நிறுவனத்துடன் 50 கோடி ரூபாய் முதலீட்டில் 700 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மதுரையில் தொழில்நுட்பம் மற்றும் உலக அளவிலான விநியோக மையம் அமைப்பதற்கான புத்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளார். மேலும் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நிறுவனத்துடன் முதல்வர் ஸ்டாலின் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிகழ்வின் பொழுது தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் TRP ராஜா, வர்த்தகத்துறை செயலாளர் அருண் ராய், தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமைச் செயல் அலுவலக வே. விஷ்ணு உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.